அனைவருக்கும் வணக்கம். சுரேஷ் பாடசாலை, சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. 6244 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத டிஎன்பிசி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு இந்த 6000 சில்லற வேகன்சிஸ்க்கு வந்து வீட்டிலேருந்தே படிக்க முடியுமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். கிளாஸுக்கு வந்து படிக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும், தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள். அதுக்காக தான் நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து சுரேஷ் பாடசாலை அப்படிங்கிறத வச்சுருக்கோம். ஆன்லைன்லேயே நம்ம படிச்சுக்கிறதுக்காக 24/7 நம்ம இங்கேயே படிச்சுக்கலாம். டெஸ்ட்டும் நம்ம சுரேஷ் பாடசாலை இதுலேயே நம்ம போட்டுக்கலாம், சரிங்களா? இதில் குரூப் 4க்கான கிளாஸஸ் அப்படிங்கிறது February மாதம் 18ஆம் தேதி நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த குரூப் 4 கிளாஸஸ்க்கு இப்போயே நீங்கள் அந்த ஒரு என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கோம். அதில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, எப்படி சுரேஷ் பாடசாலையில் நம்மளோட ப்ரொஃபைல் எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி நமக்கான ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வரக்கூடிய அந்த குரூப் 4 கிளாஸஸ்க்கு எப்படி என்ரோல் பண்ணி எப்படி அந்த கிளாஸஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்க போகிறோம், சரிங்களா? நமக்கு லாகின் பண்ணதுக்கப்புறமா நம்ம டேஷ்போர்ட், நம்ம ஹோம் பேஜ் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம அந்த ஸ்டோர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம். ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவைலபிள் கோர்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதில் நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேவைப்படுறதுனால டேரெக்டாக டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறத கொடுக்குறோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆன்லைன் கிளாஸ் இங்கிலீஷ் மீடியமுக்கு தனியாக, தமிழ் மீடியமுக்கு தனியாக நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம், சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த தமிழ் மீடியம் அப்படிங்கிற பட்சத்தில் வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறோம், ஓகேவா? தமிழ் மீடியம் அப்படிங்கிறது நமக்கு தமிழ்லேயே இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி கோர்ஸ் கரிக்குலம் அப்படிங்கிறதும் இருக்கும், சரிங்களா? இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த கோர்ஸுக்கான ப்ரைஸ், குரூப் 4 ஆன்லைன் கிளாஸுக்கான ப்ரைஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எவ்வளவு ஜிஎஸ்டி அப்படிங்கிறதையும் அதையும் கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது நமக்கு இங்கேயே டிஸ்பிளே ஆகும், சரிங்களா? இதில் என்னென்னலாம் நமக்கு இருக்க போகுது அப்படிங்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன், கோர்ஸில் என்னெல்லாம் இருக்க போகுது கரிக்குலம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம ஒரு டைம் வாசித்து பார்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கோர்ஸை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பை நவ் அப்படிங்கிறத கொடுக்கணும், சரிங்களா? பை நவ் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு அது டேரெக்டாக பேமெண்ட் பேஜுக்கு போகும். பேமெண்ட் பேஜுக்கு போனதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட கார்டை வச்சு கரெக்டாக டேரெக்டாக பே பண்ணிக்கலாம், சரிங்களா? பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரூப் 4க்கான இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிரும். February 18 ஸ்டார்ட் ஆக போகுது, சரிங்களா? அந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கிளாஸஸை எங்கே போய் பார்க்கணும், நான் ஃபீஸ் கட்டிட்டேன், இந்த கிளாஸ் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது தெரியணும்னா அதுக்கு எங்கே கொடுக்கணும் அப்படின்னா லேர்ன் அப்படிங்கிறத கொடுக்கணும், சரிங்களா? இந்த லேர்ன் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு தனியாக ஓப்பன் ஆகும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 ஆன்லைன் கிளாஸ் தமிழ் மீடியம். நம்ம என்ன கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அது இந்த மை கோர்சஸ்ங்கிற இந்த ஹெட்டிங்க்கு கீழே வந்துடும் நமக்கு. அதில் போய் நம்ம இந்த கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தோம்னா நமக்கான கிளாஸஸ் எல்லாமே ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ உள்ளே போய் இப்போ சிந்து சமவெளி அப்படிங்கிறது முதல் சிலபஸில், ஹிஸ்ட்ரி சிலபஸில் பார்த்தோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது முதல்லே இருக்கும். அதுக்கான கிளாஸ் இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த வீடியோ இருக்க பேஜ், அந்த கிளாஸ் இருக்க பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், சரிங்களா? அதில் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் நமக்கு. இதில் நம்ம நடுவில் இருக்கக்கூடிய இந்த ப்ளே பட்டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும், சரிங்களா? இதுதான் நமக்கு இந்த கிளாஸை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது இப்படிதான், சரிங்களா? நம்ம ஸ்டோரில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா லேர்ன் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங் கீழே நமக்கு ஒவ்வொரு கிளாஸஸும் இந்த மாதிரி அவைலபிளாக இருக்கும், சரிங்களா? நம்ம எந்த டைமில் வேணாலும் இதை போட்டு பார்த்துக்கலாம். 24/7 அவைலபிளாக தான் இருக்கும். நமக்கு ஆப்புக்குள்ளே தான் இந்த வீடியோஸ் எல்லாமே எப்பயுமே இருக்கும், சரிங்களா? இப்படி தான் நம்ம இந்த குரூப் 4க்கான இந்த என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது இப்படி தான் பண்ணுறோம். கிளாஸஸ் அப்படிங்கிறது இப்படி தான் நம்ம பார்க்கணும், சரிங்களா? அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம இதுலேயே அப்டேட் ஆகிருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் உள்ளே போய் ஒவ்வொரு சப்ஜெக்டாக முடிச்சுட்டு வர அதுக்கான வீடியோஸையும் நம்ம பார்த்துட்டே வரோம், சரிங்களா? இதுதான் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நீங்கள் சுரேஷ் பாடசாலை மூலியமாக இப்படி தான் என்ரோல் பண்ணி இப்படி தான் நீங்கள் படிக்க போகிறீங்க, சரிங்களா? வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் உங்கள் சந்தேகத்தை போடுங்க. வேறு எந்த சந்தேகங்களும் இருக்காது அப்படிங்கிறத நம்புகிறோம். எல்லாமே இதிலே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. சீக்கிரமாக என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற வேறு ஏதாவது டவுட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.